ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Taste the Daily. நம்ம வைகோவை பார்த்து ஒரே வார்த்தை தான் கேட்கணும். புதிய பறவையில் சரோஜா தேவி கேட்ட மாதிரி தான். எல்லாமே பொய்யா கோபால், எல்லாரும் துப்புனா தொடச்சிக்கலாங்கிற முடிவோடு தானே பேசியிருக்காரு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பத்திரிகை, திமுக பத்திரிகை, தினப்பத்திரிகை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாரு. அப்போ அடிச்சு விட்டு தூள் கிளப்பி அவங்க, அதாவது திமுக பத்திரிகை நம்ம அப்படி பார்க்காம பத்திரிகை அப்படின்னு மட்டும் பார்ப்போம். கேள்வி கேட்கறது அவங்க உரிமை, அப்படிதான் கேட்பான். அவர் விஜய் என்ன சொன்னாரா, முதல்வர் விஜய், நானே அவங்க இடைத்தேர்தல்னா நான் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன் நம்ம சொன்னார் அப்படின்னு இவரே வெளிப்படையாக சொன்னார். இப்போ இவர் வெளிப்படையாக சொன்னதுனால அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா, குதிரை பேரம்ன்றது உறுதியாயிடுச்சு. இதுவே நாளைக்கு ஒரு கோர்ட்டுக்கு போச்சுன்னா வைகோவே சாட்சி ஆயிடுறாரு. ஆமாம், அந்த 2 எம்எல்ஏ என்ன கேட்டாங்கன்னா, எங்களை ரிசைன் பண்ண சொல்றீங்களே, உங்க பையன் திருச்சியில் திமுக கூட்டணியில் இருக்கும்போது, தனி சின்னத்தில் இருந்தாலும் திமுக கூட்டணியில் இருக்கும்போது தானே அவர் நின்னார் எம்பியா 2024. அவரை ரிசைன் பண்ண சொல்லலையே. இந்த மனித வளத்துறை அமைச்சர் அவரு நான் கண்டுபிடிச்சது மாத்திர பிரச்சனைக்கு அப்புறம் தான். அதை சொல்ல எல்லாருமே அப்படித்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாருமே இவர் அமைச்சரா, என்ன அமைச்சரு? அதுல எங்க ஒருத்தர் செய்தியில படிக்கும்போது மனித வளத்துறை அமைச்சர் சரத்குமார் போதை மாத்திரையை இடிப்பதாக சொல்லப்படுகிறது. ஓ, மனித வளத்துறையா அப்படின்னு இப்பதான் தெரியுது. மந்திரி ஆனதுக்கு அப்புறமும் போதைப் பொருள் பயன்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லா கட்சியிலயும் இருக்காங்க. நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக சொல்கிறோம். குழந்தைக்கு மாத்திரை பொடி பண்ணுறது ஒரு தகப்பனுடைய ஒரு பொறுப்பு, கடமை அப்படின்னு வச்சுப்போம். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில். அப்போ ஏன் அது தக் லைஃப் மூமெண்ட்டுன்னு போட்டிங்களே, டேலி ஆகலையே, இப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போது ஆஸ்கர் அவர் குருவை மிஞ்சிய, குருவுக்கே இன்னும் ஆஸ்கர் கிடைக்கல, அதுக்குள்ளே இவருக்கு ஆஸ்கர் கொடுக்கணும்னு அந்த நேயர் விருப்பப்படுறாரு. அது நியாயம் இல்லை. இப்போ ஒரு கதை சொல்கிறேன். கதைன்னொன்னே அந்த இதுக்கு போய் கைது பண்ணணும், அப்படி போனால் தான் கரெக்டாக வரும். இப்போ சமீபத்தில் ஒரு ரெய்டு நடந்துச்சு. 3 ரோடே போடாமல் ரோடு. ஆமாம், இங்கே 3.72 கோடி ஊழல்னு சொல்லி ரெய்டு போயிருக்காங்கல்ல. இந்த இடத்துல நடமாட்டின பணப்புழக்கம் ஏறத்தாழ 50,000 கோடி. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கேள்விகள் ஆரம்பிச்சிருவோமா சார்? ஆரம்பிங்க. முதல் கேள்வி சாலிகிராமத்திலிருந்து சீதாராமன் கேட்கிறார். முதல்வர் விஜய் படத்தை வைத்து கோவில்களில் கருவறையில் வைத்து பூஜை செய்யும் தாவேகா தொண்டர்களின் செய்கை சரியா? சரியா தவறான்னு புரிஞ்சுக்கிற நிலைமையில இப்போ தாவேகா தொண்டர்கள் இல்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நாமக்கல்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல இது என்ன பலப்பற்றை அம்மன் கோயில்னு ஒரு கோயில், அந்த கோயில் என்னமோ அந்த அம்மன் கருவறைக்குள்ளேயே அம்மனுக்கு பக்கத்திலேயே விஜய் படத்தை வச்சு அதுக்கு பூஜை இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆரத்தி எடுக்கிறதுலாம். எவ்வளவு தவறு. ஆமாம். அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியில் ஒரு கோயிலில், விநாயகர் கோயிலில், அப்புறம் வேறு ஒரு மாவட்டத்தில் எங்கேயோ ஒரு அம்மன் கோயிலில் கருவறையில் வச்சு பூஜை பண்ணுறாங்க. இதோடைய அர்த்தம் அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். கருவறையில் கடவுள் அப்படின்னா அது விக்கிரகம். இன்னும் ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட போய் அந்த ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன். இந்த பெரியார், அம்பேத்கர், காமராஜர் இந்த படம்லாம் மாட்டியிருக்கு. எல்லாருமே உயிர் நீத்தவர்கள். ஒருத்தன் தகராறு பண்ணுறான் ஸ்கூலில் போய், தாவேகா தொண்டரான் அவர், விஜய் படத்தை கொடுத்து அது பக்கத்தில் மாட்டுன்றான். யாரு? இறந்தவர்களுக்கு மத்தியில். இறந்தவர்களுக்கு அது மத்தியிலோ இல்லை அதை ஒட்டியோ வரிசையா அதில் இருக்கிற எல்லாருமே இறந்தவர்கள். பெரியார், அம்பேத்கர், காமராஜர், இந்த மாதிரி அண்ணாதுரான்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி தலைவர்கள். அந்த இடத்துல போய் நீங்கள் விஜயோட படத்தை மாட்டினா அதுக்கு அர்த்தமே தவறான அர்த்தம். அப்படியே அந்த தலைவர்கள் அளவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொன்னால் தனியாக மாட்டணும். நீங்கள் இப்போ கூட வீட்டில் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா
நிறைய பேர் வந்து அந்த தவறை செய்வாங்க. நம்ம வீட்டில் தாத்தாவோ அப்பாவோ யாரோ இறந்து போடுவாங்க, வயதாகி ஏதோ ஒரு இறந்து போடுவாங்க. அவங்க படத்தை வந்து அவங்க சாமி ஆயிட்டாங்கன்னு சொல்லி பூஜை அறையில் வைப்பாங்க. ஆமாம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 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 சாஸ்திரம் அதிகமாக தெரிஞ்சவங்க, அது தவறு, இது கடவுள்களை வழிபடுவதற்கான பூஜை அறை. இந்த இறந்து போனவர்களை வந்து படத்தை நீங்கள் தனியாக வச்சு அதுக்கு ஒரு பூ மாலை அது போடலாம், இல்லை ஒரு சின்ன பூ வைக்கலாம், இல்லை ஒரு பொட்டு வைக்கலாம். ஆனால் சாமி படத்தோடு சேர்த்து வைக்கக்கூடாது. நான் சொல்கிறது வந்து நம்மளுடைய நம்பிக்கை, பழக்க வழக்கம் இதெல்லாம் இருக்கும்போது கருவறைக்குள்ளே வந்து வச்சு அவருக்கு ஆரத்தி காமிக்கிறது, அபிஷேகம் பண்ணுறதுன்னா, இந்த கட் அவுட்டில் பால் அபிஷேகம் பண்ணி பழக்கப்பட்டவன். அதே ட்ரெண்டு தான் இங்கே கோயிலுக்குள்ளே வருது. இது கடைசியில் சாமியும் அவமானப்படுத்தி உயிரோட இருக்கிறவருக்கும் ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு இதை உருவாக்கி, அதாவது சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அது மாதிரி செஞ்சோம்னா நாளைக்கு ஒரு தலைவலி வந்துச்சுன்னா கூட இதனால தான் வந்துச்சோன்னு ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பாக அது மாதிரி விஜயுடைய ரசிகர்கள் அவரை கடவுளாக நினைக்கலாம், அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கலாம். மனசில் அது மனசளவோடு இருக்கணும், கருவறை வரைக்கும் வரக்கூடாது. அது வந்தால் என்ன அர்த்தங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். இதை விஜய் வந்து தடுக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம ஆளுங்க அப்படி தான், தமிழ்நாட்டில் சில சமயம் புரியாமல் தான் இருப்பாங்க. இப்போ தான் விஜய் தொண்டர்கள் மட்டும்தான் சொல்ல, ஒரு காலத்தில் குஷ்பு அந்த மாதிரி நடிகை குஷ்புக்கு கோயில் கட்டினாங்க. ஆமாம், அது கூட குஷ்புவுக்கென்று தனியாக கோயில் கட்டினாங்க. அது ரைட்டுன்னு நான் சொல்லலை, அதுவும் தவறு தான். ஆனால் அதுவாவது அது ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் வேற சாமி அங்கே வைக்கல. நீங்கள் சாமி கும்பிட்ற இடத்துல கொண்டு போய் விஜய் நீங்கள் தனியாக ஒரு விஜய்க்கு ஒரு கோயில் கட்டுறீங்களா? அது கிட்டத்தட்ட ஒரு ரசிகர் மன்றம் கட்டுற மாதிரி தான், இல்லை ஒரு கட்சி அலுவலகம் மாதிரி தான். எல்லாரும் கும்பிடுற இதை நீங்கள் வந்து கொண்டு போய் வச்சிங்கன்னா தகராறும் வரும். நான் அந்த பலப்பட்ட மாரியம்மன் கோயில் தான், மாரியம்மனை கும்பிடும்போது விஜயை கொண்டு வந்து வைக்கிறேன்னா வேற கட்சிக்காரனும் வருவான்ல அந்த கோயிலுக்கு. இது பல விதங்களிலும் வந்து சிக்கல் ஏற்படுத்தக்கூடியது, தவிர்க்கக்கூடிய விஷயம். ஓகே சார். அடுத்ததாக சமயபுரத்திலிருந்து சகாதேவன் கேட்கிறார், இந்தியாவிலேயே சிறந்த முதல்வர் ஸ்டாலின் தான் என்று 2 மாதத்திற்கு முன்பு பேசிய வைகோ இப்படி பல்ட்டி அடிக்கிறாரே, இந்த வயதில் இந்த பல்ட்டி அவசியமா? அசிங்கம் இல்லையா? எல்லாமே அவரே சொல்லிட்டார், இல்லையா இல்லையான்னு கேள்விக்குறியை மட்டும் போட்டு விட்டார். ஆமா, நம்ம வயால ஒரு தடவை சொல்லியிருந்தோம் பார்க்குறோம். நம்ம வைகோவை பார்த்து ஒரே வார்த்தை தான் கேட்கணும். புதிய பறவையில சரோஜா தேவி கேட்ட மாதிரி தான், எல்லாமே பொய்யா கோபால். என்ன கரெக்டா பொருந்தது பேரும், கோபால் கோபால் எல்லாமே பொய்யா கோபால். இன்னும் கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் வரும், அவர் முதல்ல பேசுவார் சிவாஜி கணேசன், அப்புறம் சரோஜா தேவி பேசுவாங்க. அதை மாதிரி நம்ம வந்து இப்போது வைகோட்டை கேட்கணும். அப்போ வந்து இந்தியாவிலேயே முதல்ல வந்து கருணாநிதி கொடுங்கோளர், நீங்கள் கொள்ளக்காரர், நீங்கள் கல்லறையில் கூட்டணி வைக்க மாட்டேன், நீங்கள் எல்லாம் பேசுனீங்க, அவன்லாம் மனுஷனானெல்லாம் வந்து பேசிருக்கீங்க. அதுக்கப்புறம் கருணாநிதி தான் கட்சியை காப்பாற்றணும், ஸ்டாலினை காப்பாற்றணும்னு சொன்னதா சொல்லி நீங்க சத்தியம் வாங்கிட்டாரு. அதுதான் சத்தியம், நம்ம யாருமே தெரியாது பார்த்தீங்களா? இந்த தெரியல, கருணாநிதியா எந்திரிச்சு சமாதியிலேருந்து எந்திரிச்சு வந்து யோ வைகோ பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொன்னாதான் பொழுது. இது வந்து கருணாநிதி என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு, கடைசி வரைக்கும் என் பையனை நீ தான் காப்பாற்றணும். எனக்கு தெரிஞ்சு வைகோ வந்து இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காரு, திமுகவில் இருந்தவரை திமுக கூட்டணி இந்த கட்டி காப்பாற்றியவன் இந்த திருமாவளவன். அதான் சொல்ற, அவர் தான் கட்டி காவந்து பண்ணாராம். இவர் வந்து இவர்கிட்ட இருக்கிற நிர்வாகிகளையே கட்டி காவந்து பண்ண முடியாம அங்கங்க அவன் திமுக கோத்துக்கிட்டு அலைஞ்சாங்க நெருக்கமா. இவருடைய நிர்வாகியை இவரால் வந்து கட்டி காப்பாற்ற முடியவில்லை, அவன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அங்கே போய் நின்னான். அதைத்தான் இப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாரு, அதை இப்போ சொல்கிறாரு. அது அந்த எரிச்சலை ஒரு கால் இப்படி சொல்லி தீர்த்துக்கிறாரன்னு சில பேர் அப்படி சொரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி அரிக்கும்போது மனசில் அரிச்சா கூட இப்படி பேசி சொரிஞ்சுக்குவாங்க. கையில் அரிச்சா சொரிஞ்சுக்கிறோம், மனசில் அரிச்சா பேசி தான் சொரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி சொரிஞ்சுக்கிறாரு. இப்போ இவர் வந்து, ஆனால் இவர் யாருடைய குரு யோசனை பண்ணி பாருங்க. இவரோட சிஷ்யன் யாரு? துப்புனா தொடச்சிக்குவேன்னு சொன்ன ஒரு சிஷ்யன், அவர் சிஷ்யன், இவர் குரு இல்லையா? அவர் அவருக்கு தெளிவா அட்வான்ஸா போயிட்டாரு. ஆமா, அவர் ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாரு. ஆமா, இப்ப இவரு எல்லாரும் துப்புனா தொடச்சிக்கலாங்கிற முடிவோடு தானே பேசியிருக்காரு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பத்திரிகை, திமுக பத்திரிகை, தினப்பத்திரிகை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாரு. அப்ப அடிச்சு விட்டு தூள் கிளப்பி அவங்க
அதாவது திமுக பத்திரிகை நம்ம அப்படி பார்க்காம பத்திரிகை அப்படின்னு மட்டும் பார்ப்போம். கேள்வி கேட்கறது அவங்க உரிமை, அப்படிதான் கேட்பான். அதுவும் இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடவே கேட்பான். இதே வந்து அவன் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அங்கிருந்து வரும்போது கேள்வியே கேட்க மாட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சேனலில் அப்போ இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேட்டி காணும்போது, நீங்கள் காலையில் இட்லியோட சட்னியா சாம்பாரா உங்களுக்கு எது பிடிக்கும்? சட்னி தான். அது வந்து தேங்காய் சட்னியா, தக்காளி சட்னியா, இல்லை வெங்காய சட்னியா? இது மாதிரி மக்களுக்கு பயனுள்ள கேள்விகளாக கேட்டு மூணாவது கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல அஞ்சாவது கேள்வி மெதுவடையா பருப்பு வடையான்னு கேட்டுட்டா எங்களுக்கு குழம்பிடுவாங்க. அதனாலதான் சேஃப்டா என்ன பண்ணுவாங்க, உட்கார வச்சு கேட்காம ஒரு பூங்கால் அப்படி நடந்துகிட்டே போற மாதிரி எப்போ வேணாலும் கட் பண்ணி நீங்க இப்போ மூணாவது கேள்விக்கு அஞ்சாவது பதில் சொல்லிட்டான்னு வைங்க, அதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம்ல. இங்க தூக்கி இங்க போடுறது, அங்க போடுறது. இதுல நிறைய சேனல்கள்ல பாத்தீங்கன்னா நியூஸ் எடிட்டர்னு சொல்லிட்டு முதல்வருடன் பேட்டின்னு கடைசியில இந்த இட்லி வெங்காய சட்னி இதுதான் ஓடிட்டு இருக்கோம். உங்களுக்கு எது பிடிக்கும்னு ஒன்னும் அரசியல் சம்பந்தமா மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்காது. அது மாதிரி அவங்க வந்து அந்தந்த சௌரியத்துக்கு கேட்பாங்க. இன்னைக்கு ஏதோ கேட்டிருக்காங்க, பிடிச்சி தாடிச்சு வாங்கின அந்த கோவம் வந்து நியாயமான கோவம் சார், நான் ஏத்துக்குவேன். என்ன எல்லாரும் போய் மந்திரி ஆயிட்டாங்க, நான் மட்டும் மந்திரி ஆகாம என் கட்சியில யாருமே மந்திரி இல்லைன்னா மன வருத்தமா இருக்குமா இருக்காதா? அது இல்லைங்க, அவருக்கு டெல்லி பிரதிநிதியா வந்து அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. நம்மளே கூட பேச வேற நிகழ்வுல பேசியிருக்கேன். டெல்லி பிரதிநிதியா வந்து எப்போ இந்த 2 எம்எல்ஏவும் வந்து ரிசைன் பண்ணிட்டு அவர் வந்து விஜய் என்ன சொன்னாரா, முதல்வர் விஜய், நானே வந்து அவங்க இடைத்தேர்தல் நின்னா நான் வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன் சொன்னாரு அப்படின்னு இவரே வெளிப்படையா சொன்னாரு. இப்போ இவர் வெளிப்படையா சொன்னதுனால அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா குதிரை பேரம்ன்றது உறுதியாயிடுச்சு. இதுவே நாளைக்கு ஒரு கோர்ட்டுக்கு போச்சுன்னா வைகோவே வந்து சாட்சி ஆயிடுறாரு. ஆமா, அவரே மெயின் சாட்சி வாக்குமூலம் கொடுத்த மாதிரி ஆகி போச்சு. விஜய் வந்து அவங்கள ரிசைன் பண்ணிட்டு நிற்க சொல்லுங்க, இடைத்தேர்தலில் நான் சீட்டு தர்றேன், நானே வந்து அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னார்னா இது வந்து குதிரை பேரம் தான். குதிரை பேரத்துக்கு பின்னால வந்து நீங்க வந்து பணம் இருந்துச்சா அது இருந்துச்சான்னா இந்த பதவியை ஆசை காண்பிப்பது கூட ஒரு வகையில் பேரம் தானே. அது சோஃபாவா சேரான்றதெல்லாம் விட்டுட்டு நீங்க வெறும் இந்த ஆசை காமிச்சா கூட கட்சித்தாவல் தடை சட்டத்துல ஒரு சிக்கல் வரும். பெரிய என்னென்னமோ கேஸெல்லாம் ஊழல் பண்ணதெல்லாம் 20 வருஷமா வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்கள கைது பண்ணவங்களையும் ஒன்றும் பண்ண முடியல, கைது பண்ணாதவங்களையும் பண்றது இல்லை, இப்பெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல ஒன்றும் பெருசா. ஆனா வந்து விஜய்க்கு அரசியல் ரீதியா ஒரு டேமேஜ் வரும். விஜயை வருத்தப்பட்டு கோவப்பட்டு தான் இந்த 2 பேரும் வந்து வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம முன்னால பேசுனதுனாலதான் 2 பேரும் அதுக்குள்ள திமுகலையே ஐக்கியமாயிட்டான், உதயசூரியன்ல இருக்கான்ட்டான். இது பேசாம அவனை கூப்பிட்டு பொதுக்குழு கூப்பிட்டு நைஸா பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி ராஜினாமா வாங்கியிருந்தா, அதாவது வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்திருந்தா இது ஒரு கால் நடந்தாலும் நடந்திருக்கும் இவர் நினைச்சது. அப்ப இவருக்கு டெல்லி பிரதிநிதி இப்ப கடைசியில அதை வேற யாருக்கோ தயாரிப்பாளருக்கு கொடுத்துட்டாங்க. ஆந்திராக்காருக்கு போயிருச்சு. கர்நாடகா ஆந்திரா சொன்னாங்களே சார், கர்நாடகா ஆனா வந்து ஆந்திரா. அது எப்படி சார்? அது அங்கதாங்க டெக்னிக். அவருடைய ஆதார் கார்டு கர்நாடகா. அப்ப நீங்க கர்நாடகான்னு சொல்லுவீங்களா ஆதார்னு சொல்லுவீங்களா? ஆந்திரான்னு டெக்னிக்கலா கர்நாடகா, அப்படி நம்ம இங்க இருந்து இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி ஆந்திரா. அதான் சொல்றேன். நீங்க வந்து இப்ப எத்தனையோ தமிழர்கள் வந்து ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களாம் நம்ம தமிழர்கள் தானே சொல்றோம். இன்னைக்கு ஆதார் கார்டு அட்ரஸ் எங்க இருக்குதுன்னு பார்த்து அவரு பெரியப்பா ரஞ்சன் ரோட்ல இருக்காரு, இவர் சித்தப்பா ரஞ்சன் ரோட்ல இருக்காருன்னு சொல்லி நீங்க வந்து ஏதோ ஒன்று சொல்றீங்களா, அந்த மாதிரி தானே அவரும். கண்டிப்பா இப்போ உள்ள முதல்வரையே அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஏதோ சித்தூரை சேர்ந்தவர், அங்கெல்லாம் பட்டாசு வெடிச்சாங்க, அவர் ஜெயிச்ச உடனே அவர் ஆந்திராக்காரன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து அவர் ஆந்திராக்காரராக எடுக்கிறோம். நம்ம டெக்னிக்கலி தமிழ்நாடு அவ்வளவுதான் நம்ம அப்படித்தானே எடுக்கணும். நம்ம நியாயமா இருக்கும். நம்ம அந்த மாதிரி வந்து கர்நாடகாக்காரர் தான். ஆமா, கர்நாடகா. அப்ப எங்க ஆளுக்கு இல்ல. யாரு அவரு? ஆந்திரா தான், ஆனா ஆந்திரா இல்ல அப்படி வச்சுங்க. இல்ல, இது முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் ஆந்திராவோ கர்நாடகாவோ எதுவா இருந்தாலும் ஆக மொத்தம் அவர் தமிழ்நாடு இல்லை. அவர் இருக்கிறதும் பெங்களூரு, பூர்வீகம் ஆந்திரா, இருக்கிறது பெங்களூரு, கர்நாடகா ஆதார் கார்டு, தமிழ்நாடு அரசுடைய டெல்லி பிரதிநிதி. எப்படி இதுதான் இது கேள்வி. என்ன நம்ம அது சரி, அது தனி கேள்வின்னு வைங்க. இவருக்கு கைக்கு வந்தது, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. இந்த டெல்லி பிரதிநிதி கிட்டத்தட்ட அவருக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் அது போச்சுன்னா இந்த 2 பேர் வராம போயிட்டாங்க பாருங்க, வாய்னால, இவரோட வாய்னால. அது மட்டும் இல்லாம பொதுக்குழுனா 2 பேர். அவர் ஆர் ராசா சொன்னாரு,
அப்பாவும் மையனும் பேசிக்கிட்டா பொதுக்குழு இதுல என்ன தனியா வந்து ஒரு அரங்கத்துக்குள்ளே அடைச்சிடலாம் அப்படிலாம் பேசினாரு. இருந்தாலும் இந்த ஆராசாவுக்கு வந்து பொல்லாத கண்ணு திருஷ்டிங்க அந்த ஆளு. அந்த ஆள் கண்ணு அவருக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் சார்? 2 பேரும் அப்பாவும் பையனும் பேசிக்கிட்டா பொதுக்குழு அப்படின்னு சொல்லி ஆராசா திருஷ்டி வச்சாரா, பையனே பொதுக்குழுக்கு போல புறக்கணிச்சிட்டாரு. அது தெரியுமா உங்களுக்கு? துரை வைகோ போல. ஆமா, அவர் புதுக்கோட்டையில இருந்தாரு. ஏன் போல? அது காரணம் அவர் ஒன்று சொன்னாரு. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 எம்எல்ஏ என்ன கேட்டான்னா, எங்களை ரிசைன் பண்ண சொல்றீங்களே, உங்க பையன் திருச்சியில வந்து திமுக கூட்டணியில் இருக்கும்போது தனி சின்னத்துல நின்னாலும் திமுக கூட்டணியில் இருக்கும்போது தானே வந்து அவர் நின்னார் எம்பியா 2024. அவரை ரிசைன் பண்ண சொல்லலையே, உங்க பையன் பதவியை காப்பாற்றணும், எங்களை வந்து ரிஸ்க் எடுக்க சொன்னோமா? நல்ல கேள்வியாச்சு சார். இந்த கேள்வி கேட்டுதான் அவங்க வந்து போயிட்டாங்க. இந்த கேள்வி கேட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே துரை வைகோ டென்ஷன் ஆகி, இப்ப நம்ம அந்த பொதுக்குழுக்கு போனா அப்போ வந்து ஒரு எம்எல்ஏ தான் ரிசைன் பண்ணியிருந்தாரு, இந்த சீர்காழிக்காரரு. ஆமா, கடைநல்லூர் ராஜேந்திரன் பதில் சொல்லல, வருவாரா வரமாட்டாரா தெரியாத நிலைமை. நான் கூட ஒரு நிகழ்வுல பேசும்போது இவர் வரல இல்ல, அநேகமா அவரும் வரமாட்டாருன்னு. நம்ம வாயில வந்து என்னைக்கு பலிக்காம போயிருக்கு, டக்குன்னு பலிச்சிருச்சு, அவர் வரல. அப்போ வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில துரை வைகோ நம்ம போனோம்னா நீ டிசைன் பண்ணுன்னு சொல்லி எல்லாரும் அழுத்தம் கொடுத்தாங்கன்னா ஒரு சிக்கல்ல மாட்டிப்போம், புதுக்கோட்டையில வந்து ஏதோ வைக்கப்போர் அடிக்கிற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சா சொல்லி அவர் போல. அவர் ஆக இப்படி நடந்தது. நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, இப்போ அப்போ வந்து இதுல வந்து ரொம்ப புத்தாலித்தனமா வேற போய் ஸ்டாலின் இருக்கும்போது நான் கேட்டேன் என்னுடைய உரைகள்லாம் வந்து புத்தகமாக போடணும்னு. அவர் வந்து அது போடலாம் நான் தலைமை தாங்கி நடத்தி தரேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணவே இல்லை. எப்படி பண்ணுவார்? 8 வால்யூமில் கிட்டத்தட்ட 7.25 வால்யூம் வந்து கருணாநிதியை திட்டி தான் எழுதியிருக்காரு இவர் பேச்சு. அதுதான் அந்த உரை தான் இப்போ புக்காக போடுறாரு. அவரை கண்ணாமுன்னான்னு திட்டிட்டு ஸ்டாலின் வந்து அவரை ஒருமையில் பேசி, இன்னும் மோசமாக பேசி, அவங்க குடும்பத்தை மோசமாக பேசி, அது ரைட்டாக தப்பானது நியாயமா இல்லையாங்கிறத விட்டுருவோம். இதை போட்டு அந்த புக்கை வந்து அவரையே ஸ்டாலினையே கூப்பிட்டு ரிலீஸ் பண்ண சொன்னா எப்படி ரிலீஸ் பண்ணுவாரு? அவர் ஒரு மரியாதைக்காக பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ வந்து விஜய்கிட்ட கேட்டிருக்காரு. சரி, இவ்வளவு நாள் பேசி இப்போ கம்ப்ளீட்டா அப்படியே மாறிட்டாரு. இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலா? சரி, அப்படியே வச்சுப்போம். அது கரெக்ட் தான். சொந்த நாடு தானே சார்? இல்ல, சொந்த நாடுன்னா சொந்த ஊரு நமக்கு. ஆமா, இப்போ தமிழ், தெலுங்கு, பல மொழிகள் பேசக்கூடிய நாடு இது தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னா ஏதோ தமிழ் மட்டும்தான் பேசும் நாடுன்னு அர்த்தம் இல்லை. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு எல்லாம் பேசுற நாடு. ஆடலாம், ஓடலாம். ஆமா, தமிழர்களை தவிர பாக்கி யாருக்கு வேணாலும் முன்னுரிமை கொடுக்கலாம், அவ்வளவுதான். ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட். ஆமா. அடுத்ததாக திருச்சியிலிருந்து சேரலாதன் கேட்கிறார் சார், அமைச்சர் சரத்குமாரின் மாத்திரை வீடியோவும் அதற்கு அவர் மனைவி குழந்தையுடன் வீடியோ விளக்கம் கொடுத்ததும் ஆஸ்கார் லெவலில் இருக்கிறதாமே. இவருக்கு அவர் மேல என்ன கோவம் தெரியல. இந்த இவ்வளவு நாளா சரத்குமார்னு சொன்னா எல்லாருக்கும் அந்த நடிகர் சரத்குமார் தான். நான் அப்படித்தான் படிக்கும் போது ஆரம்பிக்கல. அதாவது நடிகர் சரத்குமார் ஏன்னா அவர் ஒரு பிரபலமான ஹீரோ, வருஷமா நடிச்சுட்டு இருக்காரு. நடுவில் அவரும் பல கட்சிகள் மாறி கீறி வந்திருக்காரு, தனி கட்சி வச்சிருந்தாரு, சமத்துவ மக்கள் கட்சி, இப்போ பிஜேபிக்கு வந்தார். அதுக்கு அரசியலை விட்டுருங்க. சரத்குமார்னு சொன்னாலே நடிகர் சரத்குமார், ஹீரோ சரத்குமார் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு அந்த பிரபலம் அவருக்கு இருந்துச்சு. ஆமா, இந்த சரத்குமாருக்கு இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி சரத்குமாரா அமைச்சரா? அப்படி அமைச்சர் இருக்காரா? அவர் என்ன அமைச்சர்? உண்மையிலேயே எனக்கே ஞாபகம் இல்லை. அவர் இப்போ வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை, அதானே மனிதவள மேம்பாடு சொல்றீங்களா சார்? ஓரளவுக்கு கொஞ்சம் மெயினான துறைகளே நமக்கு என்ன பேர் தெரியல. ஆமா, இந்த மனிதவள மேம்பாட்டுத்துறைன்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்க. இந்த மனிதவளத்துறை அமைச்சர் அவரு நான் கண்டுபிடிச்சது வந்து மாத்திரை பிரச்சனைக்கு அப்புறம் தான். அதை சொல்ல எல்லாருமே அப்படித்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாருமே இவர் அமைச்சரா? என்ன அமைச்சரு? அதுல எங்க ஒரு இடத்துல செய்தியில படிக்கும்போது மனிதவளத்துறை அமைச்சர் சரத்குமார் போதை மாத்திரையை எதிர்த்ததாக சொல்லப்படுகிறது. ஓ, மனிதவளத்துறையா அப்படின்னு இப்பதான் தெரியுது. இது வரைக்கும் இப்படி ஒரு அமைச்சர் இருக்கிறதோ அவர் என்ன அமைச்சர்னோ தெரியல. அவருக்கு நல்ல பப்ளிசிட்டி இது. அவருக்கு கோவமா சார்? நடிகர் சரத்குமார் கோவமா? என்ன, இத்தனை ஆண்டுகளமா நான் சரத்குமார்ன்ற பேரை கட்டி கவர்ந்தோன்னா பல வருடங்கள் ஆச்சு. அவர் என்னன்னா ஒரே வீடியோல ஃபேமஸ் ஆயிட்டாரு. இப்படி அந்த சரத்குமாருக்கு கோவம், அவருக்கு கோவம். ஆமா, இப்படின்னு தெரிஞ்சா நான் ஒரு மாத்திரை எடுத்து இடிச்சிருக்க மாட்டேன்னா, இதை விட அதிகமா இன்னும் பப்ளிசிட்டி வந்திருக்கோம்னு. அதனால வந்து இவர் வந்து ஆனா வந்து அவர் என்ன, அதாவது
ஏதோ இடிச்சாரு போனாரு. இல்ல நமக்கு உண்மைத்தன்மை தெரியாம நம்ம எந்த ஒரு இதையும் சொல்லிட முடியாது. தெரியாது. பேங்காக்ல அவர் வந்து அந்த பீர் கேனை வச்சுட்டு போறாரு. என்னை பொறுத்தவரை இளைஞர்கள் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு மது குடிக்கிறதோ இல்லை வந்து போதைப் பொருள் சரி என்று நியாயப்படுத்தவில்லை. இந்த மாதிரி ஒரு பீரியட்ல ஜாலியாக இருந்திருப்பாங்க. அன்னைக்கு கடல் அலைக்கு நடுவில் பேங்காக்ல அவர் வந்து பீர் கேன் அப்படி குடிச்சாருன்னா, இன்னைக்கு மந்திரி ஆனதுக்கப்புறம் குடிக்கிறவங்க வெளியில மந்திரி ஆன அப்புறமும் குடிக்கிறாங்க, வெளியே தெரியாம குடிக்கிறாங்க. ஆனா வெளியில மந்திரி ஆனதுக்கு அப்புறமும் போதைப் பொருள் பயன்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லா கட்சியிலயும் இருக்காங்க. நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, பொதுவா சொல்றோம். விஐபிலையும் இருக்காங்க, விவிஐபிலையும் இருக்காங்க. நீங்க யாரு என்னன்னு அவங்கவுங்க யூகம் பண்ணிக்கங்க நேயர்களே. ஐயா நான் யாரையும் சொல்லலை, ரைட்டு. அப்படி ஆனால் வெளிப்படையாக வந்து சில விஷயங்களை ஒரு ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டீங்கன்னா அந்த நீங்கள் அதை பாதுகாத்தாகணும், நீங்கள் செய்யக்கூடாது. இவர் 2 வருஷம் முன்னால் செஞ்சா சொல்கிறாங்க. இவர் வேற அதை வந்து எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு என் மனைவியுடன் நான் குழந்தையுடன் நான் இருந்தபோது அப்போ வந்து நான் பொடி பண்ணேன்னாரு. அது பக்கத்தில் உட்காந்தது மனைவியே இல்லை. அப்புறம் கேட்டால் நண்பர் மருத்துவர் ஏதோ சொன்னார். அப்புறம் மனைவி குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு போட்டார். ஆனால் அப்போ அது போடும்போது இன்ஸ்டாவில் தக் லைஃப் மூமெண்ட்டுன்னு போட்டார். குழந்தைக்கு மாத்திரை பொடி பண்ணுறது வந்து ஒரு தகப்பனுடைய ஒரு பொறுப்பு கடமை அப்படின்னு வச்சுப்போம், அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில். அப்போ ஏன் அது தக் லைஃப் மூமெண்ட்டுன்னு போட்டிங்களே, டாலி ஆகலையே இப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் அதுக்காக மனைவியை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு கண்ணீர் சிந்தி ஒரு வருத்தமாக சொன்னார். அப்போது ஆஸ்கர் வந்து அவர் குருவை மிஞ்சிய, குருவுக்கே இன்னும் ஆஸ்கர் கிடைக்கல. ஐயா அவரை நான் வந்து தப்பாக சொல்லலை, விஜய் அவர்களை சொல்லலை. அவர் உண்மையிலேயே வந்து 69 படத்தில் வந்து ஹீரோவாக நடித்த நடிகர். அவரோட படம் எவ்வளோ படம் வந்து பிச்சுட்டு ஓடி இருக்கு, கில்லி மாதிரி படங்கள்லாம் பிச்சுட்டு ஓடி இருக்கு. அப்படிப்பட்டவருக்கே இன்னும் ஆஸ்கர் விருதுன்னு பேசப்படலை. இவர் இப்போதான் இன்னும் சினிமாலேயே நடிக்கலை, இங்கே இந்த சம்பவத்தில் நடிக்கிறாரோன்னு ஒரு டவுட் இருக்குது. அதுக்குள்ளே இவருக்கு ஆஸ்கர் கொடுக்கணும்னு அந்த நேயர் வந்து விருப்பப்படுறாரு. அது நியாயம் இல்லை. குருவை மிஞ்சிய சிஷ்யராக இருக்காரான்னு அது பார்க்கணும். இதெல்லாம் விட பெரிய தமாஷை ஒன்று இருக்குது. சரத்குமார் செய்த அது வந்து போதைப்பொருள் பயன்படுத்தினாரா இல்லையானா, ஏன் வந்து என்ன கேட்பாங்கன்னா, ஐயா அன்னைக்கு பண்ணியிருந்தா அன்னைக்கு அவர் வந்து ஒரு சாதாரண இளைஞர், ஆனால் இன்னும் அந்த பழக்கத்தில் இருக்கிறாரா, இப்படிதான் கேட்பான். அந்த கேள்வி நியாயமானது. அவர் தொடர்ந்து அந்த பழக்கத்தில் இருந்தால் அவரை அமைச்சராக வைத்திருப்பது எப்படி, இதுதான் கேள்வி. அப்ப இன்னைக்கு அவர் ரத்தத்தை எடுத்து நீங்க சோதனை பண்ணணும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் முதல்வர் விஜய் அவர்களே வந்து உளவுத்துறை இப்போ கூட யாரோ சரண்யான்னு ஒரு வழக்கறிஞர் ஒரு பெண்மணி வந்து இவர் பேரில் போலீஸில் விசாரித்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் விசாரிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சரி, விஜய் அவர்களே வந்து இது பின்னணியை ஆராய்ந்து உண்மையா என்று சொல்லுங்கள்னா, எனக்கு என்னமோ அது ஒரு கால் வந்ததுன்னா இவரை ராஜினாமா செய்ய சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுமோ. அவர் பேரில் தவறா இல்லையா தெரியாது, நம்ம சொல்றது தவறு என்று ஒரு கால் முதல்வர் விஜய்க்கு நிரூபணமானால் இவரை ராஜினாமா செய்ய சொல்லலாம். என்ன சார் நீங்கள் சரத்குமார் பாவம் அவருக்கு எதிராக சொல்றீங்க. நான் அதை மட்டும் வச்சு சொல்ல, இப்போ விஜய்க்கு சில அழுத்தங்கள் வருகிறது. அந்த புதுக்கோட்டை விராலிமலை விஜயபாஸ்கர் வேற ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்துட்டாரு. கரூர் விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஆமாம், இவங்க 2 பேரும் வந்து ஏற்கனவே விஜயபாஸ்கர் கொஞ்சம் அவரும் சீனியர் அமைச்சர். கரூர் விஜயபாஸ்கர் பேரில் 2 வழக்கு இருக்குது. இவர் பேர்லையும் இருக்குது, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் பேர்லையும் இருக்குது, எல்லார் பேர்லையும் வழக்கு இருக்குது. ஊழல் வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு. அவர் பேரில் கரூர் விஜயபாஸ்கர் பேரில் ஏதோ 100 கோடிக்கு ஒரு வழக்கு, 20 கோடிக்கு ஒரு வழக்கு. அதில் ஒரு தடவை கைதாகி வெளியில் வந்தார். இங்கே வந்த அப்புறம் எல்லாத்தையும் அவர் ஞான ஸ்நானம் பண்ணி புனிதராக்கி விடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வராங்க. சரி, வராங்கன்னா வந்து விஜயபாஸ்கர் லெவலில் வந்தாங்கன்னா இடைத்தேர்தல்னு ஜெயிச்சாங்கன்னா அமைச்சர் ஆகணும்னு எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக. அப்படி வரும்பொழுது யாருக்கெல்லாம் வந்து ஒரு 35 பேரில் ஒரு 2-3 பேர் வெளியில் அமிச்சாதான் 2 பேரை உள்ளே இழுக்க முடியும். இவங்களை கூப்பிடணும். இவங்களை கூப்பிடுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னால் இவங்களாம் அரசியல் அனுபவம் மிக்கவர்கள், அதிமுகவில் இருந்து அனுபவம் மிக்கவர்கள். ஒரு இது செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இப்போது தவேக்கால வந்து அந்த மாதிரி அனுபவம் மிக்கவர்கள்னு ரொம்ப பேரில் செங்கோட்டையை மட்டும் சொல்லலாம், அவரை 5வது இடத்துல வச்சுருக்காங்க.
அவரும் அங்கே இருக்கும்போது அதிமுக ரொம்ப பெரிய ஆக்டிவாக இல்லை சமீப காலங்களில். முன்னால் இருந்தாரே தவிர பின்னால் இல்லை. அப்போ இந்த விஜயபாஸ்கர்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு பதவி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அப்போது ஒரு இங்கேருந்து கொஞ்சம் பேரை வெளியே அனுப்பணும். அப்போ இதில் பிரச்சனை இவருக்கு இருக்குது. இது பின்னணி இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்றால் இப்போ அவர் போதைப் பொருள் பயன்படுத்துகிறாரா இல்லையா என்பதை தாண்டி அந்த இமேஜ் டேமேஜ் ஆகும். அப்போ கொஞ்ச நாளைக்கு நீ அமைதியாக ஒரு 6 மாதம் நீ சும்மாரு, பின்னால் மறுபடியும் உனக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சா அமைச்சராக. இது ஏதோ புதுசாக தாவேகால் தான் நடக்குதுன்னு இல்லை. திமுக அதிமுக காலத்திலும் இப்படி தான். ஏதாவது ரொம்ப வந்துச்சுன்னா இதே ஜெயலலிதா அவர்கள் செங்கோட்டையன் இப்போ தேவைகள் இருக்கார அவர் பேரில் அவருடைய மனைவியே போய் அவர் ஏதோ ஒரு பாலியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டு வைத்து மனைவியும் மகனுமோ போய் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து கணவர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாரு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு சொல்லணும்னா மறுநாளே அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, வேறு ஏதோ இவர் பேரில் ஒரு ஊழல் குற்றம்னு ஏதோ ஒரு குற்றச்சாட்டு எல்லார் பேர்லையும் இருக்கும். பொதுவாக அந்த மாதிரி அரசியல்வாதியில் அதை காரணம் காமிச்சு அந்தம்மா விலக்கி விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் அவர் முதலமைச்சராங்க. ஜெயலலிதா அந்த வரைக்கும் கடைசி வரைக்கும் கொடுக்கல. இதெல்லாம் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. தாவேகா விஷயத்தில் ஏன் அதிகமாக பேசப்படுதுன்னா இவங்களுக்கும் புதுசு, இவங்களுக்கும் புதுசு, மக்களுக்கும் இவர்கள் புதுசு. அப்போ என்னன்னா இவளை பற்றி ஒரு தெரியல. இப்போ நீங்கள் வேற ஒருத்தர் ஒரு அமைச்சர் திமுக ஒரு அமைச்சர் சொன்னீங்கன்னு வைங்க, அவர் ஏதோ சொல்லுவாங்க ஒரு ஸ்னேக் பாபுன்னுவாங்க. ஸ்னேக் பாபுவா அவரு அந்த காலத்துல வட சென்னையில அப்படின்னு ஒரு வீர வரலாறு சொல்லுவாங்க. ஒரு வாள் எடுத்து போராடி இருக்காரு, வீர சிவாஜிக்கு அடுத்தது அவர் தான், மராட்டிய சிவாஜிக்கு அப்புறம் பெரிய சுதந்திர போராட்ட வீரர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி வரலாறு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் வரலாறு இருக்கும். இப்ப தாவேகால வந்தவங்களுக்கு யார் என்னன்னே அவங்களுக்கு தெரியல, அடையாளம் தெரியல. அவங்க எந்த அமைச்சரானும் தெரியல, எம்எல்ஏவானும் தெரியல, எல்லாரும் ஒரே மாதிரி துண்டு போட்டிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இதில் இருக்கிறதுலையே கொடுமையான தமாஷன்னா நேற்று திமுகவில் சேகர் பாபு, மாசு, மேயர் பிரியா, சென்னையை சேர்ந்த திமுக நடத்தேன் சார். இப்போ அமைச்சர் சரத்குமார் மீது நீங்கள் ஒரு அவதூறு வைக்கிறீங்க அவங்க திமுக சைடில் இருந்து, அதை நிரூபிக்கப்பட்டால் ஓகே, எதுவுமே விசாரணைக்கெல்லாம் வரல. நீங்க ரொம்ப யோக்கிய மாதிரி நேற்று போராட்டத்திலாம் இறங்கிதான் சொல்ல வரேன். இது இந்த வெந்நீர் பாத்திரத்தில் அண்டால கறி இருக்கும். அந்த காலத்துல நெருப்புல வைப்பாங்க, கறி பிடிக்கும். அது காக்காயை பார்த்து நீ கருப்புன்னு சொல்லி கிண்டல் பண்ணிச்சான், இல்லை காக்கா அந்த கறி அடுப்பை பார்த்து நீ கருப்புன்னு கிண்டல் பண்ணிச்சான். இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி திமுகவில் இவங்க இப்போ நான் சொன்ன ஆட்கள் இன்னும் பரவாயில்ல. திமுக பீரியட்ல தானே யார் அந்த சார் வந்தது, அதுக்கப்புறம் ஜாஃபர் சாதிக்கு வந்தது, வந்தது, போதைப் பொருள் எவ்வளோ வந்தது, எவ்வளோ கிலோ பிடிபட்டது, எவ்வளவு தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் நடைபெற்றது, அதற்கு போதைப் பொருள் எப்படி 2 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியிலேருந்து மூதாட்டி 80 வயது மூதாட்டி, இதெல்லாம் நடந்ததுக்கு போதைப் பொருள் தான் அடிப்படை. இத்தனைக்கும் திமுக அரசு தான் காரணம், இல்லை கவனமின்மைன்னு சொல்றதை விட அவர்கள் தான் ஊக்குவித்தார்கள் என்பது ஜாஃபர் சாதிக் மாதிரி விஷயங்கள்ல தெரிஞ்சுது. முதல்வர் குடும்பத்தோடைய நெருக்கமா அவங்களுக்கு சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ற அளவுக்கு இருந்தாரு அப்படின்னு சொன்னா, இவங்க போய் 2 வருஷத்துக்கு முன்னால சரத்குமார் என்னமோ ஒன்ன பொடி பண்ணாரு, மொத்தமே ஒரு 10 செகண்ட் வர்ற ஒரு வீடியோ, இதை வச்சுட்டு அவர் ராஜினாமா பண்ணணும்னு போராட்டம் பண்றாங்க. இது எவ்வளவு அநியாயம். நீங்க என்ன சொல்லலாம், விசாரணை தேவைன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். அந்த விசாரணை செய்து அவர் மீது தவறு இருந்தால் கெடுக்கட்டான், அவரே ராஜினாமா பண்ண போறாரு. அவங்க கட்சியை அவர் ராஜினாமா பண்ண சொல்ல போகுது. இன்னைக்கே ஆகா அந்த ஒரு இதுல வச்சே நீங்க எல்லாரும் அதே மாதிரி திமுக அத்தனை பேர் தொண்டர்கள் உட்காந்து ரோட்ல உட்காந்து பொடி பண்றாங்களா. அப்படி பொடி பண்ணி தானே ஜாஃபர் சாதிக்கு மாட்டினாரு. அவர் ஊரா ஃபுட் பேக்கேஜிங் பண்ணி ஸ்ரீலங்கா வரைக்கும் வித்தார்ல. அப்புறம் நீங்க இப்போ இந்த ஏதோ 2 வருஷத்துக்கு முன்னால உட்காந்து அவர் தவறு செய்தாரா இல்லையா நம்ம எந்த முடிவும் சொல்லலை. விசாரணை கேளுங்கள், விசாரணை முடியும் வரை பொறுமையாக இருங்கள். தவறு என்றால் கட்சியே நடவடிக்கை எடுக்க போகிறது. அதுதான். அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து வீர கதிரவன் கேட்கிறார், தென் மாவட்ட பிரபல ரவுடி ஒருவருடன் அமைச்சர் ஜெகதீஸ்வரி இருக்கும் புகைப்படம் வைரலாகி வருகிறது.
என்னையா அது அமைச்சர்களுக்கு வந்த சோதனை? இல்லை ஏதோ இது வந்து உங்களுக்கு திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அப்போ தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அது வழக்கமானது. இப்போ எதிர்கட்சியாகவே வைக்கணுங்கிறீங்க. அதான் சொல்கிறேன், அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறது அவங்களுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. புரிஞ்சுதுங்களா? மக்களுக்கு எது நல்லதுன்னா திமுக எதிர்கட்சியாக இருந்து கேள்வி கேட்டால் நல்லது. அப்படின்னா என்ன, அவங்கள ஆளுங்கட்சியாக விடக்கூடாது. விட்டா வந்து என்ன வேணா ஆகும். 5 வருஷம் யாரும் கேள்வி கூட கேட்க விடாம பண்ணிடுவாங்க. ஆமாம், யாரு கேள்வி கேட்டாலும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம். ஆமாம், அந்த செவ்வாய்க்கிழமை தானே சார்? ஆமாம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது இது திமுக ஆட்சி இல்லை, அதனால பயப்பட வேண்டாம். ஆமாம், அந்த அளவுக்கு இது மோசமாக இருக்காது. ஏதோ அங்கங்க 1-2 தவறுகள் நடந்து இருக்கலாம் அந்த விஷயத்துல, இருந்தா கூட திமுக ஆட்சி அளவுக்கு மோசமாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஓகே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஸ்வரி அவர் வந்து அவரை வந்து நீங்கள் வந்து ரவுடின்னு சொல்லலாம். அவங்க ராக்கெட் ராஜாவை சொல்கிறாங்க. இந்த ராக்கெட் ராஜா என்பவர் பிரபல ரவுடின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு கட்சி, இந்த அவரும் அந்த என்ன பணங்காட்டு படையா, அந்த ஹரி நாடார் அவங்களாம் சேர்ந்து ஒரு கட்சி வச்சிருந்தாங்க. அப்போ அவர் அரசியல்வாதியும் கூட. நீ என்ன ரவுடி அரசியல்வாதி ஆகலாமான்னா, அரசியல்வாதி ரவுடி ஆகும்போது ரவுடி அவர் எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் ஒன்று தான், ரெண்டுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே. நீங்கள் வந்து முன்னால் ரிட்டையர் ஆன ரவுடிகள்லாம் வந்து நீங்கள் இப்போ முக்கியமான துறையில் அமைச்சரெல்லாம் வைக்கிறீங்க. வா இறைவா காப்பாத்து, அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது இறைவனை வழிபடும் துறையிலேயே கூட வச்சுருப்பீங்க. ஆமாம், அவங்க வந்து இல்லைங்க, நான் சொல்கிறேன்னா ஒரு ரவுடியாக இருக்கலாம், அரசியல்வாதியாகவும் இருக்கலாம், ரவுடியாக இருந்து கொண்டு அரசியல்வாதியாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருந்து கொண்டு ரவுடியாக இருக்கலாம். ஏதோ ஒரு அந்த அம்மா வந்து ஜெகதீஸ்வரி வந்து பத்திரிகையாளராக இருந்தவங்க. அவங்க எந்த பத்திரிகையில் இருந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அவங்களுக்கு யார் வந்து அந்த பத்திரிகையுடைய ஓனரோ அவர் வந்து எனக்கு நண்பர். அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார், என்கிட்ட வேலை செஞ்ச அந்த பொண்ணு வந்து அமைச்சராகிடுச்சிங்க அப்படின்னு சந்தோஷமாக சொன்னார். வாழ்த்துக்கள்னு சொன்னோம். நமக்கு அவங்களுக்கு தெரியாது. இல்லை, நாம் என்ன சொல்கிறோன்னா, ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் அந்த உள்ளூரில் ஏதோ ஒரு வகையில் பிரபலமாக இருப்பவர், ஒரு கட்சியை நடத்துபவர், அநேகமாக அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவராக கூட இருக்கலாம். அந்த வகையில் கூட எங்கேயாவது ஒரு சமூகத்தில் ஒரு சங்கம், இப்போ தான் எல்லாம் ஜாதி சங்கம்லாம் நிறையா இருக்குது, அதுவும் தென் மாவட்டங்கள்லாம் நிறையவே இருக்குது. ஏதோ ஒரு அப்படி பார்க்க போனால் யார் அந்த சாரில் வந்து துணை முதல்வரே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு, முதல்வரே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார் அந்த ஞானசேகரனோட. அண்ணன் மாசு அவர்கள் வந்து அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்தார். அப்போல்லாம் வந்து யாரும் கேள்வி கேட்கறதுக்கு கேட்டால் உள்ள தூக்கி போட்டுருவாங்கன்னு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க தாவேகா இப்போ தான் வந்திருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் இன்னும் ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகலை. நீ அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிய, நீ அதை பண்ணிய இதை பண்ணியன்னு இதை வந்து இப்போ கூட ஜெகதீஸ்வரி அவர்களும் கீர்த்தனா அவர்களும் ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை, 2 பொம்பளைங்க சேர்ந்தாலே பிரச்சனை தான். இது வந்து நான் வந்து யாரையும் வந்து குறிப்பிட்டு கட்சியெல்லாம் சொல்லலை. இயல்பாக பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இடத்துல சண்டை வந்ததுன்னு கேட்டால், பக்கத்து வீட்டுக்கும் உள்ள சண்டை வந்ததுன்னு பார்த்தா முதல்ல பொம்பளைங்க கிட்ட தான் சண்டை ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் அது ஆம்பளைங்க கிட்ட வந்து போரா இருந்தாலும் சரி, இன்றைக்கு நடக்கக்கூடிய வாரா இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து அரசியல் ரீதியாகவும் சரி, நாடுகள் ரீதியாகவும் சரி, இந்த பெண்கள் தான் காரணமாக இருப்பாங்க. அதனால நம்ம வந்து அவங்கள குறைவாக சொல்லலை, அது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அந்த மாதிரி வரும்பொழுது அவங்க 2 பேருக்குள்ள சண்டைனாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் இப்போ சிரிச்சுக்கிட்டு ஒன்றா நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயமா ஒரு 4 நாளைக்கு ஓடிச்சு. ஆமாம், அந்த பெயர் முன்னுக்கு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை. அவங்க 2 பேர் ஏன்னா அங்கே திருச்சி சிவாவுக்கும் குரூப்புக்கும் கேஎன்ஆர் குரூப்புக்கும் தகராறாகி போலீஸ் ஸ்டேஷனில் திருச்சி சிவா குரூப்பு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது கேஎன்ஆர் குரூப் வந்து உள்ளே போந்து போலீஸ் ஸ்டேஷனில் போந்து திருச்சி சிவா குரூப் அடிச்சுது. இதில் வந்து 3வது குரூப் ஒன்று இருக்குது, அன்பில் மகேஷ் குரூப்பு, அதுதான் 2வதுன்னு வச்சுங்க. திருச்சி சிவா 3வது தான் கணக்கில். இதெல்லாம் நடந்த போது அமைதியாக இருந்த மக்கள் இப்போ வந்து இந்த அம்மாவும் அந்த அம்மாவும் அங்கே பார்த்துக்கிட்டாங்க. இப்போ பெண்கள்னா வரும்போது ஒரு பெண்ணோட இன்னொரு பெண்ணு கொஞ்சம் பலன்னு புடவை கட்டியிருந்தா கூட கொஞ்சம் லேசாக ஒரு கொஞ்சம் உரசல் வரத்தான் செய்யும். ஆமாம், ஒரு உரசல் வரும். அதுக்கு தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து நின்று நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம்னு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இதெல்லாம் மக்கள் வந்து ஃபோட்டோ வச்செல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது. அவங்களுக்குள்ள வந்து இந்த புகைப்படத்தை வெளியிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள்
அப்படியே வந்து அவங்களுக்குள்ள சண்டை இருந்தால் கூட அது மக்களை பாதிக்காத வரையில் அவங்களுக்குள்ள எப்படி வேணா இருந்துட்டு போகிறாங்க. அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக பரமத்தி வேலூர்லேருந்து கலாவதி கணேஷ் கேட்கிறாங்க, தாவேகா பூந்தமல்லி எம்எல்ஏ திருவள்ளூரில் ஆய்வு செய்கிறாரே, இது என்ன அரசியல்? அடுத்த அமைச்சர் இருந்து அடுத்த எம்எல்ஏக்கு வந்துட்டோம். இப்ப அடுத்த கவுன்சிலர் போ. அது ஒன்றும் இல்லைங்க. அவர் வழக்கமாக திமுக அதிமுக திராவிட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அந்தந்த வேட்பாளர் வந்து அநேகமாக அந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருப்பார், அங்கே உள்ள நிர்வாகியாக இருப்பார். கண்டிப்பா ஏதோ ஒரு ஒரு துணை செயலாளர் பொருளாளர் மாவட்ட ரீதியாக ஒரு பதவியில் இருப்பார். எம்எல்ஏக்கு சான்ஸ் கொடுப்பாங்க, எம்எல்ஏவும் ஆயிடுறாருன்னு வச்சுங்க. ஆக அவர் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருப்பார். இப்போ இந்த கடந்த தேர்தலில் திமுக அதிமுக 2 பேரும் அந்த பழைய ஃபார்முலாவில் பண்ணாங்க. அவர் விஜயும் சரி, அதாவது தாவேகாவும் சரி, சீமானும் சரி, இந்த ஃபார்முலாலேருந்து மாறுபட்டு யாரை வேணாலும் எங்கே வேணாலும் நிற்க வச்சாங்க. இங்கே சீமான் கூட பாருங்க 234 தொகுதியில ஜாதி பார்த்து நிற்க வைக்கல. இந்த ஊருக்கார அங்கே நிற்பாரு. அவரு வேற ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர், கோயம்புத்தூரை சேர்ந்தவரை கொண்டு வந்து மயிலாடுதுறையில் நிற்க வைப்பாரு, மயிலாடுதுறையை சேர்ந்தவரை கொண்டு போய் திருப்பூர்ல நிற்க வைப்பாரு. ஆமா, அது மாதிரி விஜயும் அப்படிதான் பண்ணாரு. ஆமா, இங்க ஒண்ணு நின்னாரு. ஆமா, திருச்சியில சீமான் வந்து ஜெயிக்க முடியல, அது தனி மேட்ரு. ஆனால் நிக்க வச்சது, அதாவது அந்த பழைய ஃபார்முலால இருந்து மாறுபட்டு என்னை பொறுத்தவரை இது வரவேற்க வேண்டிய ஃபார்முலா. ஏன்னா வழக்கமாக வந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்ன்றது மட்டும் இல்லாமல் அநேகமாக அந்த மாவட்டத்தில் உள்ள பெரும்பான்மை சாதியோ இல்லை கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு சாதிக்காரர் தான் நிற்க வைப்பாங்க. இந்த ஃபார்முலாவிலேருந்து மாற்றி தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்பது நல்ல விஷயம். இதனால என்னன்னா அந்த மாவட்டத்திலேயே அவங்களுக்கு சொன்னா தெரியாதுங்கிற அளவுக்கு வந்துடுது. போக தெரிஞ்சுக்கிறான். அந்த மாதிரி வந்து இல்லை இது இந்த மாற்றத்தினால வந்த கோளாறு தான் இது. இந்த பூந்தமல்லிக்காரர் போய் திருவள்ளூர்லயோ எங்கேயோ ஆய்வு பண்றாரு அப்படின்னு சொன்னா ஏன் வந்து அவருக்கு ஆக்சுவலா சொந்த ஊர் திருவள்ளூர். அவரை பூந்தமல்லியில் நிக்க வச்சு ஜெயிச்சிட்டாரு. ஆனாலும் அவருக்கு வந்து எங்க ஆசையா இருக்கு, நம்ம அந்த ஸ்கூல் இருக்க, இந்த ஆஸ்பத்திரி இருக்க, அவர் இருக்கிற ஊர்ல தான் அவருக்கு வந்து அந்த ஆர்வம் இருக்கு, ஈர்ப்பு இருக்கு. அங்க போய் ஆய்வு பண்ணிட்டாரு. அதை தவறு என்று சொல்வதை விட ஒரு எம்எல்ஏ தானே போனார்னு வச்சுக்கலாம். இப்போ கூட வந்து விஜய் அவர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் போகும்போது அதிகாரிகள் வச்சு போகணும், அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், மக்கள் மற்றவங்களாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு பேசியிருக்காரு. தூத்துக்குடியில் இருந்த ஒரு எம்எல்ஏ வந்து திருச்செந்தூரில் ஏதோ ஒரு கிராமத்தில் போய் அது தூத்துக்குடியில் வருதுன்னு நினச்சிட்டு நன்றி சொல்லிட்டு வரலையா? எல்லாமே அவங்களுக்கு புதுசு. அதனால குழப்பமா இருக்கு, அவர்களுக்கு குழப்பமா இருக்கு, அதனால மக்களுக்கும் குழப்பமா இருக்கு. பார்க்கலாம். ஓகே சார். அடுத்ததாக மேலூர்ல இருந்து மணிகண்டன் கேட்கிறார், மணப்பாறை அருகே வடச்சேரியில் பாலியல் அச்சுறுத்தல் செய்த கோவில் பூசாரிக்கு எதிராக சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு போன் போட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் குற்றவாளியிடம் சமாதானம் பேச சொன்னதாமே சிங்கப்பெண் படை. இதுதானா முதல்வர் சார் உங்க அதிரடி? இல்லை, இது செய்தியில் அடிபட்டு இருக்கு. அது ஏதோ ஒரு கோயில் பூசாரி கிட்ட போய் அவர் ஏதோ பணங்கணும் டிரான்சாக்ஷன் ஏதோ பண்ணியிருக்காரு, பூஜை பண்ணான்னு ஏதோ பண்ணியிருக்காரு. அதுவே அந்த பேரே வித்தியாசமா இருக்கு. அண்ணாமலை என்கிற ஆரிஃப்னு போடுறாங்க. அண்ணாமலை என்கின்ற ஆரிஃபா? அம்மன் கோயில் பூசாரின்னா அது இடிக்குது. அவர் அண்ணாமலையா ஆரிஃபா? நம்ம வந்து அவர் பேர் என்ன வேணாலும் இருக்கலாம். அவர் அண்ணாமலையா இருந்தா ஆரிஃபா இருக்க முடியாது, ஆரிஃபா இருந்தா அண்ணாமலையா இருக்க முடியாது. அதற்கு முந்தின தலைமுறை தோணுனா கிடைச்சிரும். ஆமா, இது என்ன பூர்வீகன்னு தெரியல. ஏதோ ஒரு மாரியம்மன் கோயில் பூசாரி, அது அம்மன் கோயில் பூசாரி. அங்கே ஏதோ போய் நம்ம அந்த ஏதோ ஒரு பண டிரான்சாக்ஷன் ஏதோ போகும்போது அவர் கொஞ்சம் பாலியல் ரீதியாக ஏதோ அச்சுறுத்தல் பண்ணியிருக்காரு. அவங்க அதை வந்து சிங்கப்படைக்கு 1091 ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போது யாருக்கிட்ட இருந்தோ ஃபோன் வருது, போலீஸ் எஸ்ஐன்னு கண்ணாமண்ணான்னு கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. யார் அது? இந்த பாதிக்கப்பட்டவரை, அவளுடைய நடத்தையை பற்றி, அவளுடைய அம்மாவுடைய நடத்தையை பற்றி, இவளோட மகளுடைய நடத்தையை பற்றி, இப்படி அவங்க குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசுகிறேன். கேட்டால் நான் வந்து எஸ்ஐ பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து மரியாதையாக போய் கோயிலில் போய் அந்த பூசாரிகிட்ட போய் இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கன்னு அதை போலீஸ்லேருந்து சொன்னதாக தெரிகிறது. இந்த அம்மாவுக்கு டவுட் வந்து இது போலீஸா இல்லையான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் மகளிர் காவல் நிலையத்தில் போய் இந்த மாதிரி வந்தது, இந்த நம்பர்லேருந்து ஃபோன் வந்தது, ஏன்னா கண்ணாமண்ணான்னு கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க, போலீஸ்லேருந்து பேசுகிறாங்களா, உண்மையாது? போலீஸ்லேருந்து எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்ன விசாரணைக்கு வர சொல்லணும், எதுக்கு கோயிலுக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோன்னா, இவரா
இந்த நம்பரை அசோக்குமார் நம்பரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன, அந்த நம்பர் தெரியுது. இல்லைம்மா நீ அங்கேயே போய் பேசி செட்டில் பண்ணிங்கம்மா, அசோக்குமாரையும் அங்கே வர சொல்கிறோம். ஏற்கனவே அண்ணாமலை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, யாரோ ஒரு அசோக்குமார். ஆக ஒன்று அவர் போலீஸ்காரராக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணுறாரா, இல்லை போலீஸ்காரர் மாதிரி யாரோ நடிக்கிறாங்களா, பொய்யாக சொல்கிறாங்களா தெரியல. நமக்கு வந்து கவலை என்னன்னா, நாட்டில் இந்த மாதிரி கேரக்டர் நிறைய இருக்கும். 1091க்கு ஃபோன் பண்ணால் அட்லீஸ்ட் வந்து தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அது இல்லாமல் இவங்களே போய் காம்ப்ரமைஸ் பேசுன்னு அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் இந்த 1091 சிங்கப்படை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். அப்போ சிங்கப்படையே வந்து தவறு செய்பவர்களுக்கு, அதுதானே திமுக ஆட்சி மீது உள்ள குற்றச்சாட்டு. அதான் வெறுப்புக்கு காரணமே. அதாவது எப்பவுமே குற்றச்சாட்டு வந்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராகவும் தவறு செய்தவர்களுக்கு ஆதரவாகவும் திமுகவோ காவல்துறையோ செயல்பட்டது என்பதுதான். இப்ப அதே இங்கேயும் தொடர்ந்தால் இது சரியில்லை என்பதோடு நிறுத்திக் கொள்ளும். அடுத்ததாக நீலாங்கரையிலிருந்து சரவணகுமார் கேட்கிறார், பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட தாவேகா பெண் நிர்வாகி ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ மீது புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை இல்லையே, ஏன்? அவர் பேர் என்ன, சரவணன், அன்னை சரவணன் என்னமோ. அவர் ஏதோ லாட்ரி குரூப்பில் இருக்கார், ஏதோ ஒரு 30,000 பேர் 500 வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சுருக்காரு. ஆனால் தான் அவர் பேரில் நடவடிக்கை எடுக்கல. தாவேகா நிர்வாகியும் அவருடைய தோழி மேர்லையுமே பாலியல் ஏதோ அவர் கை வச்சுட்டார் அப்படின்னு அது போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த பெண் வந்து வீடியோலெல்லாம் பேசுகிறதெல்லாம் வந்துச்சு. அவர் பேரில் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை என்பது உண்மை, வருத்தத்திற்குரிய உண்மை. அவர் வந்து ஏன் எடுக்கலைன்னா அவர் லாட்ரி குடும்பத்துடன் தொடர்புடையவர், அதனால எடுக்கலைன்னா அது இன்னும் மோசம். அவர் வந்தவொடனே என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் அவர் பேரில் வச்சுருந்தார் பாருங்க, அது அவரோட நண்பருக்கு கை மாற்றி விட்டார் பேரை, மெயின்டெனன்ஸை. அவர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 75, நம்ம கூட பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன், 75-80 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு நாளைக்கு கள்ளப்பணம்னா பிளாக்ல இந்த லாட்ரி பணம் வந்து அவர் மூலமாக வருமானம் ஏதோ ஒரு குடும்பத்திற்கு போயிடுது. இப்போ மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே வருது. அவர் பேரில் எப்படி கை வைக்கிறது அப்படிங்கிற ஒரு சிக்கல். இதில் இப்போ புதுசாக அவர் பேரில் ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த பாலியல் தாண்டி இந்த சவுடு மணல், அப்புறம் என்ன வண்டல் மணல்லாம் வந்து அந்த பக்கத்தில் தென் மாவட்டத்தில் எல்லாமே இந்த தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த சைடு, அது கன்னியாகுமரி வழியாக தான் போகும், தென் மாவட்டங்கள்லேருந்து கன்னியாகுமரி வழியாக போகும். ஒரு லோடுக்கு 300 ரூபா பணம் கொடுக்கணும்னு பிடிவாதம் முடிக்கிறாராம். எப்போ இந்த பாலியல் வன்முறை குற்றச்சாட்டெல்லாம் வந்ததுக்கு அப்புறமும். அப்போ அவருக்கு யாரோ ஒரு பெரிய அதிகார சக்தி அவருக்கு பின்னால் இருக்குது, அவருக்கு பின்னால் சப்போர்ட் பண்ணுது. அவர் பாலியல் வன்முறை பண்ணாலும் அவர் பேரில் ஒன்றும் இல்லை, இதில் லாட்ரி சீட்டு நடத்தினாலும் அதுக்கு வந்து அவர் மேலே நடவடிக்கை இல்லை. இப்போ சவுடு மணலுக்கு லோடுக்கு 300 ரூபா லஞ்சம் வாங்கினாலும் இல்லை என்பதெல்லாம் உண்மையாக இருந்தால் தாவேகா அரசு திமுக அரசு சென்ற பாதையிலேயே செல்லுகிறதோ இன்னும் மக்களுக்கு ஒரு ஐயம் வரும். இது வந்து அந்த ஆட்சிக்கு, அதுவும் இப்போ இருக்கிற எண்ணிக்கை பிரச்சனையெல்லாம் இருக்கும் பொழுது இந்த ஆட்சியுடைய நிலைப்பாடுக்கும் சரி, நிலையாக இருப்பதற்கும் இது சிக்கல். ஓகே சார். அடுத்ததாக பழனியிலிருந்து சண்முகநாதன் கேட்கிறார் சார், திமுக ஆட்சியில் ஸ்டாலின் மாதம் எடப்பாடிக்கு 30 கோடி ரூபாய் கப்பம் கட்டினார் என்கிறாரே நாஞ்சில் சம்பத். ஆஞ்சில் சம்பத் சொல்றாரு, மாசம் 30 கோடி கொடுத்துருக்காரு சார். மாசம் 30 கோடி ரூபா ஸ்டாலின் எடப்பாடி கொடுத்தாரு. இது உண்மையா பொய்யான்னு அவருக்கு தான் தெரியும். ஒன்று ஸ்டாலினுக்கு தெரியணும், இல்லை எடப்பாடிக்கு தெரியணும், இல்லை நாஞ்சில் சம்பத்துக்கு இல்லை சொல்றவங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு நமக்கு தெரியல. என்ன ஒரு விஷயம் வருதுன்னா, எம்ஜிஆர் இருக்கும்போது இது ஒரு கதையாக தான் சொல்லுவாங்க, இது உண்மையா இல்லையான்னு தெரியாது. எம்ஜிஆர் இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் அவரை முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் இவ்வளவுன்னு சொல்லி அவரும் எம்ஜிஆரும் பணம் வசூலித்தார் என்பது தான் வந்து வரலாற்று உண்மை. திமுக மட்டும்தான் ஊழல் இல்லை, திமுகலேருந்து வந்த அதிமுகலையும் ஊழல்ங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. இத்தனை அதிமுக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம், சொத்து குவிப்பு இருக்குன்னா என்ன அர்த்தம். எம்ஜிஆர்கிட்ட வந்தவொன்னே கேட்பாரான், என்ன சரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரைட்டு எவ்வளோ, அங்கே கோபாலபுரத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா, அவரை பார்த்துட்டு வந்துட்டீங்களா? இல்லைங்க, முதல்ல அவர்கிட்ட போய் பார்த்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ கொடுத்துட்டு வந்துட்டா இந்த ப்ராஜெக்ட் வந்ததுன்னா அப்ஜெக்ட் பண்ண மாட்டார், அவர் ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டார் கோபாலபுரத்துக்காரர். இப்படின்னு ஒரு கதை வழங்கப்படும். இது உண்மையாகவே நடந்த சம்பவமா இல்லை ஒரு கற்பனையா நமக்கு தெரியாது.
இப்போ கிட்டத்தட்ட இவங்க சொல்றது வந்து அப்படிதான் இருக்கு. இவர் அவருக்கு 30 கோடி கொடுத்துட்டு இருந்தாருன்னு. ஆனால் இது எப்பொழுது உண்மை என்று சொன்னால் திருமாவளவனே என்ன சொன்னார், திமுக வந்து அதிமுக எடப்பாடி தலைமையிலான ஆட்சியை அமைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் ஒரு பக்கம் திருமாவளவன் சொல்ல, என்ன கூட வந்து கேட்டாங்க நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி பேச்சு நடைபெற்றது எனக்கு தெரியும்னு சொன்னார். அதாவது எடப்பாடி அவர்கள் அதிமுக ஆட்சி அமைப்பதாகவும் விஜய் ஆட்சி அமைக்காமல் இருப்பதற்காக திமுக சப்போர்ட்டில் பண்ணுற மாதிரி சொன்னார். இதையே அங்கே இருக்கிற சிவி சண்முகம் வெளிப்படையாக பேசினார். அதை பார்க்கும் பொழுது இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தெரியுது. ஆனால் சம்மந்தப்பட்டவர்கள் தான் சொல்லணும் இது உண்மையா இல்லையான்னு. ஏன்னா வந்து சில விஷயங்களை யோசித்து பார்த்தால் எல்லாமே உண்மையாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. இப்போ கொடநாடு வழக்கு வந்து அது ஏன் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மூவே ஆகலை திமுக ஆட்சியில் வந்த உடனே வந்து கொடநாடு வழக்கை தான் எடுப்போம். ஆமாம், அதான் சொல்லியே ஓட்டே கேட்டாங்க. அப்படி சொல்லி ஓட்டு கேட்டாங்க. ஏன் வந்து 5 வருஷத்தில் ஏன் எடுக்கல நமக்கு கவலை இல்லை, பேசுனவங்க ஏன் எடுக்காம விட்டாங்க. நீங்கள் பேசலைன்னா கூட அதை பற்றி தெரிஞ்சிருக்காது. கொடநாட்டில் நடந்த மர்மம் என்ன, அதில் சம்பந்தப்பட்டவர்களெல்லாம் வரிசையாக விபத்தில் இறந்ததுடைய மர்மம் என்ன அப்படின்னு ஒரே த்ரில்லிங்காக வந்து பேசிட்டு அப்புறம் வந்ததுக்கப்புறம் அமைதியாக இருந்துட்டீங்களே. அப்போ ஒரு பிணைப்பு, ஒரு இணைப்பு, ஒரு பாசம் இருக்கிறதா இரண்டு திராவிட கட்சிகளுக்குள்ளும் என்ற கேள்வி இருக்கிறது. இப்போ நாஞ்சில் சம்பத்து சொல்கிறாருன்னா அவர் எல்லா இடத்துலையும் இருந்திருக்காரு. ஆமாம், அவர் திமுகவில் இருந்திருக்காரு, அதிமுகவில் இருந்திருக்காரு, மதிமுகவில் இருந்திருக்காரு, பாஜக தவிர இப்போ எல்லாத்துலையும் இருந்திருக்காரு. நான் கூட வேற ஒரு நிகழ்வில் சொன்னேன், எது ஞாபகம் இல்லை எந்த நிகழ்வுலன்னு. ட்ரம்ப் கூட கேட்டிருக்காரு ஒரு 6 மாதம் வந்து நம்ம கட்சியில் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்க. அந்த அளவுக்கு அவர் எல்லா கட்சியிலையும் இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு எல்லா கட்சியிலையும் என்ன நடக்குதுன்றது ஓரளவுக்கு விஷய ஞானம் உள்ளவர் என்ற வகையில் அவர் சொல்லது உண்மையாக இருந்தால் ஏமாந்தது யார் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் தான். அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தேன், எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க யுத்தம்னா அப்படின்னா அது யார் ஏமாந்தாரு இப்படி இருந்திருக்கு. ஆமாம், அது ஏமாந்தது தமிழ்நாட்டு மக்கள் தான் அப்படிங்கிற ஒரு இருக்கு. ஆனால் உண்மையா இல்லையா என்று நமக்கு தெரியாது. ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது சார். இன்றைய நாள் காதோடு இப்போ ஒரு கதை சொல்கிறேன். கதை என்னன்னா அந்த இதுக்கு போயிட்டு எப்படி பண்ணணும், அப்படி போனால் தான் கரெக்டாக வரும். கரூர் தான் கேமரா வைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் தலைநகரம் வந்து 2வது தலைநகரம், இல்லை வந்து பொருளாதார தலைநகரம் அதான் கரூர் தான். அரசியல் தலைநகரம் வந்து நிர்வாக தலைநகரம் சென்னை. ஆனால் பொருளாதார தலைநகரம்னு பார்த்தீங்கன்னா அல்ல அரசியல் ரீதியாகவும் சரி கரூர் தான் தலைநகரம். கரூர்ல ஒரு வீடு வாங்கிடணும் போலயே. இல்லைங்க, நான் சொல்றது இப்போ மட்டும் இல்லைங்க, சோழர்கள் காலத்திலேயே கரூர் கிழார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து சோழர் மன்னருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மன்னர்களுக்கு, ஏன்னா அவர் ரொம்ப வருஷம் இருந்தாராம். அப்போல்லாம் வந்து இந்த 100-150 வருஷம்லாம் சர்வசாதாரணமாக இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவர் ஏதோ 2 சோழர்கள் பரம்பரையில் 2 அரசருக்கோ 3 அரசருக்கோ அவர் வந்து ஆலோசகராக. இப்போ ஆலோசகர்னா யார் வேணாலும் போடலாம், டிரைவரை போடலாம், இந்த கேமராமேனை போடலாம், பக்கத்து வீட்டுக்காரரை போடலாம், தயாரிப்பாளரை போடலாம், யாரை வேணாலும் போடலாம். ஆனால் அப்போல்லாம் ஆலோசகர்னா விஷயம் தெரியணும்னு ஒரு காலத்தில் இருந்தது, ட்ரெண்ட் மாறி போச்சு. அந்த மாதிரி கரூர் கிழார்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா வரலாற்று கல்வெட்டுகளெல்லாம் கூட ஒரு பேர் இருக்கும். அப்போவே கரூர் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. அப்போ இப்போவும் அந்த முக்கியத்துவம் இருக்கு. அந்த கரூரில் ஒரு முன்னாள் இப்போ சமீபத்தில் ஒரு ரெய்டு நடந்துச்சு. 3 புள்ளி ரோடே போடாமல் ரோடு போட்டாங்க. அவர் ஊர் எங்க இருக்கு? 2 எழுத்துக்காரர், 2 எழுத்துக்காரரு, 2 இனிஷியல் 2 இது அவரு. ஆமா, அவர் வந்து ஊர் எங்க இருக்கு? அரோகரா இங்க இருக்கு அங்க. ஆமா, கரூர் எங்க இருக்கு? தள்ளி இருக்கு, கொங்குல வருது. அவர் அங்க வந்து பெரிய சாமரி இன்ஃப்ரா அப்படின்னு ஒரு கம்பெனி, இவருடைய ஆளு கரூர் சுரேஷ்னு ஒருத்தர், இவருக்கு சிஷ்யர் வேண்டியவர்னு வைங்க. வேண்டியவர்னாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சுனாமியா பினாமியான்னு தெரியும். அவரை வச்சு ஒரு 3 மாடி கட்டணும், ஃபுல்லாக உள்ள கேஷ். ஏன்னா 40% தமிழ்நாட்டில் உள்ள டெண்டர் உங்களுக்கு இவர் கீழே அந்த அமைச்சர், அப்போ அமைச்சராக இருந்தவர் கீழே வரக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை, இந்த அந்த அவர் சம்மந்தப்பட்ட துறைகளுக்குள்ளே தான் வருது. 40% வேல்யூவில் மொத்த டெண்டரில். ஏன்னா உங்களுக்கு நெடுஞ்சாலை, பொதுப்பணி இதெல்லாம் தான் அதிகமாக வந்து டெண்டர் வேல்யூ. ஆமாம், அப்போது அங்கே தான் வந்து அங்கே கொண்டு போய் கேஷ் கொடுத்தா
அந்த கரூர் சுரேஷ் எழுதி கொடுப்பாரான் ஒரு பேப்பரில், டெண்டர் நம்பர் அரவிந்தன் தான் கான்ட்ராக்டர், அரவிந்தன் கோ அப்படின்னு போட்டு கொண்டு போய் அந்த அதிகாரியை அவர்கிட்ட கொடுத்தா அதுக்குள்ளே அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கும், ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே ரூபா கொடுத்தப்புறம் தான் இந்த ஸ்லிப் வரும். இந்த ரூபாயை அடுக்கி வைக்கிறதுக்கு வங்கி ஊழியர்கள்லாம் வச்சு அவங்க பார்ட் டைமாக அவங்கள கூப்பிட்டு ஸ்டாஃப் எல்லாம் வச்சு கவுண்டராக இருக்குமா. இந்த ஒரு வங்கிக்குள்ளே போனால் ஒரு 10 கவுண்டர் இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சு பேங்க் மாதிரி வச்சு ஒரு பேரலல் பேங்கிங் சிஸ்டமே வந்து நடத்திக்கிட்டு இருந்தது. பேங்க் தான். இதில் தமாஷை என்னன்னா, தேர்தல் சமயத்தில் வட்டிக்கு பணம் கொடுப்பாங்களாம் வேட்பாளர்களுக்கு. அர்ஜென்ட்டா ஒரு எல்லாமே ஒரு அங்க வந்து கட்சி சாதி மதம்னால எல்லாத்துக்கும் கொடுக்கறது. அதுதான் தமாஷே. திமுக மட்டும் இல்ல, அதிமுக வேட்பாளர்கள் வந்து வாங்கிட்டு போவாங்களாம் வட்டி. அது 5 வட்டியா. ஆமா, இவ்வளவு பணம் தராங்கன்னா அதுக்கு போட்டு தானே. ஆமா, 5 வட்டி, மாசத்துக்கு 5 வட்டி. இந்த 5 வட்டி போட்டு கடன் கொடுத்து தேர்தல் முடிஞ்சோடனே அது எப்படியோ எங்கேயோ வாங்கி இங்கே கொடுக்கணும். ரெண்டாவது உட்காந்து செக்யூரிட்டி, அது சொத்து கித்து அடமானம் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிக்கிறது. இதுக்குன்னே தனியாக வந்து லாயர் ஒரு பக்கம், ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட் தனியாக. ஒரு பேங்க் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி நடந்துருது சாமரி இன்ஃப்ராங்கிற பேரில். அதாவது ஒரு கரன்சி கஜானா இல்லை வந்து ஒரு இணையாக ஒரு வங்கியே நடத்தியிருக்காங்க. இந்த இப்போ இந்த ரெய்டு பண்ணாங்க பாருங்க, சும்மா பேருக்கு அரசு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இந்த 3.72 கோடின்னு சொல்கிறாங்களே தவிர உண்மையாக போய் அங்கே ரெய்டுக்கு வந்து அங்கே அந்த பில்டிங்கை தான் ரெய்டு பண்ணாங்களாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் நமக்கு அனுபவம் இருக்குல்ல. அந்த அமைச்சருக்கு வந்து அவர் ஏற்கனவே வந்து அந்த பக்கம் இருந்தவர், திமுகவில் இருந்தார், அப்புறம் அதிமுக போனார், அப்புறம் மறுபடியும் திமுக வந்தார். இவ்வளவு அனுபவமும் அவருக்கு கை கொடுக்காதா? கரெக்டாக வந்து வராங்கன்னா அதுக்கு சில மணி நேரங்கள் முன்னால் இந்த ரூபாயெல்லாம் எடுத்து கொண்டு போய் வேற எங்கேயே மாற்றி வச்சுட்டாங்க. இங்கேருந்து ரெய்டுக்கு போனவங்க வந்து வெறுங்கையோடு வந்துட்டாங்க. ஆனால் நல்லா தெரியுது இவ்வளோ கவுண்டர் இருக்குது, கவுண்டிங் மெஷின்லாம் இருக்குது. பணமே புழக்கம் இல்லாத இடத்துல எதுக்காக வந்து இவ்வளவு கவுண்டர்னாலே வெளியாட்கள் தானே வரணும். கவுண்டர்னு வச்சாலே ஒரு பப்ளிக் வரக்கூடியது, இல்லை வாடிக்கையாளர்கள் வரக்கூடியது. அப்போ எதுக்கு வராங்கன்னா இந்த கேஷ் எடுத்துக்கிட்டு வந்து டெண்டர்காரெல்லாம் வந்து பணம் கொடுத்துட்டு போகிறான். இந்த பணத்தை சும்மா வச்சிருக்க முடியாதுல்ல, அதை வட்டிக்கு விட்டு அதை இன்னும் மேலும் மேலும் பெருக்குகிறார்கள். இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கான். நீங்கள் 3.72 கோடி ஊழல்னு சொல்லி ரெய்டு போயிருக்காங்கல்ல, இந்த இடத்துல வந்து நடமாட்டின பணப்புழக்கம் ஏறத்தாழ 50,000 கோடியும். ஆனால் சொன்னது 3 தான். 3.72 தான் வழக்கு போட்டிருக்காங்க. 50 எங்கே சார் இருக்கு? 50,000 கோடி பணப்புழக்கம். இதை எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, இவ்வளவு கவுண்டரு, இவ்வளவு கவுண்டிங் மிஷினு, ஒரு நாளைக்கு இவ்வளவு, எத்தனை பேர் கடவாங்க, இதெல்லாம் ஒரு தோராயமாக அதெல்லாம் வச்சு கணக்கு பார்த்து ஒரு இதுவாக பார்க்கும்போது 50,000 கோடி. நீங்கள் தமிழ்நாடு வந்து ஏழை நாடு, நம்ம மக்கள் வந்து பாமர மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் வந்து ஜிடிபியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது என்று திமுகவில் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்களுடைய ஜிடிபி தான் போல இருக்கு, கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய ஜிடிபி முதலிடத்துல தான் இந்தியாவில் இருக்கு போல இருக்கு. தமிழ்நாட்டு பொதுமக்களுடைய ஜிடிபியான்னு தெரியல. இது இன்னும் இது முழுதான விவரங்கள் வந்து வெளிப்படையாக வரவில்லை. வருமானம் தெரியாது. அரசியலில் பல சமயங்களில் வந்து சும்மா சாம்பிள் காமிச்சிட்டு போயிடுவாங்க. டீசர் வரும், ட்ரெய்லர் வரும், படம் வரவே வராது. நீங்க ஜனநாயகம் நினைச்சுக்க போறீங்க, நான் பொதுவாக சொன்னேன். அந்த மாதிரி ஏதாவது வராமையும் போயிடலாம், தெரியாது. ஏன்னா பார்க்கலாம், வரலன்னா. ஆனா இது இப்ப நம்மளால முடிஞ்சது, ஐயா இதான் படத்துல இருக்குன்றத முன்னால நமக்கு தெரிஞ்ச ட்ரெய்லர் நம்ம ஆமா லிங்கை போட்டு விட்டோம். நடப்பதை நீங்கள் பாருங்கள். ஓகே சார், காதோடு மருமை மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.